அது எப்படி அவங்க மத அடையாளத்தை அவங்க காட்டும் போது நாங்க எப்படி சும்மா இருக்கிறது? நீங்களும் ஜெய் ஸ்ரீராம் சொல்லுங்க. டேய் மயிறு, என்னது மத அடையாளத்தை காட்டுறாங்களா? நீங்க காட்டாது அவங்க காட்டாங்க. கையில கலகலா கயிறு கட்டின்னு வருது, இங்க இருந்து இவ்வளவு தூரத்துக்கு, இங்க இருந்து இவ்வளவு தூரத்துக்கு நெத்தியில கோடு போட்டு வருது. கவர்மெண்ட் ஆபீஸ்ல ஃபுல்லா லைனா ஏதாவது தேச தலைவர் போட்டோ வச்சுமே உங்க சாமி போட்டோ வைக்க வேண்டியது. எதனா பண்டிகை வந்துச்சுன்னா கவர்மெண்ட் அணியில ஃபுல்லா மஞ்சள் தெளிச்சு விட்டு ஜல்லிக்கட்டுல ஓடுற மாடு மாதிரி ஆகி கொடுக்க வேண்டியது. இதெல்லாம் மத அடையாளமா தெரியலையா? சூத்த முன்னு போய் படிக்கிற வேலையை பாடுறான். ஓய் என்ன ஓய், எங்க மதத்தால அடிக்க வரீங்க? ஓய், நாங்களும் உங்க மதத்தால தான். அப்படியே ஓய் அடிக்க வரீங்க? போராட்டத்துக்கு கூப்பிட்டா வரமாட்டான். ஓய் ஏன்டா தம்பி போராட்டம் பண்ண கூப்பிட்டா போக மாட்டேன்? அது ஒண்ணும் இல்ல ஓய். ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம், கோயில் கரூர் உள்ள நாங்களும் போவோம். ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம், நாங்களும் பூணூல் போட்டுன்னு சட்டை இல்லாம ரோட்ல போவோம்னு போராட்டம் பண்ண கூப்பிட்டா வரமாட்டான். ஓய் ஏய் என்ன நெக்ல ஆயிடுச்சா? ஏய் ஒத்தா மயிறு, இங்கேயே நசிக்கிடுவேன். இந்த மாதிரி சின்ன பசங்களுக்கு மதவெறியை தூண்டி கலவரம் பண்ண விட்டுட்டு அதுல நீங்க குளிர் காஞ்சி இருப்பீங்க, நாங்க பாத்துன்னு சும்மா இருக்கணுமா? டேய் நமக்கு இதெல்லாம் வேணாம். இவனுங்களாம் நீ வெறும் அடியாளு மாதிரி தான். உனக்கு நேரம் வரமாட்டானுங்க. உன்னை கலவரம் பண்ண வச்சுட்டு அவனுக்கு கோயில் கருவர்கள் கஜகஜா பண்ணிருப்பானுங்க. ஒழுங்கா போய் படிக்கிற வேலையை பாரு. டேய் உன்னோட கையடிச்சான் கட்சி வேலை இங்க நடக்காது. பத்தா கிளம்பு.